ரோஸ் ஏப்பா என்ன கூப்பிட்ட? என்னவோ விளாட்ஜாமா வச்சிருக்கேன்ல, என்ன விளாட்ஜாமா? ஏ விளாட்ஜாமா இருக்குப்பா, ஆனா எங்க நேம் மட்டும் இல்லை. என்னது? இங்க பாருப்பா, நான் ஹாக்கி விளாட்லான்னு ஹாக்கி பேட்ல எடுத்துட்டு வந்தேன் தெரியுமா? 2 ஹாக்கி பேட் இருந்துச்சு வீட்டில். நேற்று தான் போய் வாங்கணும்பா. அம்மா கூட அம்மா தான் வாங்கி தந்தாங்க. இங்க 2 பேர்த்துக்கு 2 பேட்டு. என்ன பால் மட்டும் இல்லப்பா, என்ன பண்ண? அது பால் இல்லையா? பால் எல்லாமே எப்படிப்பா விளையாட முடியும் ஹாக்கி? சரி இப்போதைக்கு இது வச்சிரு. என்ன அப்புறமாட்டி போய் நம்ம ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் கடை போவோம்ல, நம்ம நாளைக்கு கூட போகலாம். என்ன எங்கள் அம்மாட்டையும் உங்கள் அம்மாட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்புறம் நானும் ஒரு ஹாக்கி பேட் வாங்கிக்கிறேன். பால் எல்லாம் வாங்கி ஜாலியாக விளாட்ல. என்ன 3 பேர்த்துக்கு 3 பால் நல்லா இருக்கும் போலே. உனக்கு என்ன ரெட்டு, இவனுக்கு பண்டிக்கு வந்து ப்ளூவா என்ன? ஆமாப்பா, எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச? இங்கே பாருப்பா, நல்லா சத்தம் கூட கேட்குது பார்த்தியா? பட் இப்படி அடிக்கலாம் போல. ஹாக்கி இது வந்து ஹாக்கின்னு சொல்ல முடியாது. இது ஆக்சுவலி என்ன தெரியுமா? இது கால்ஃப் பேட்டு தான். நம்ம இதை ஹாக்கியும் விளாண்டுக்கலாம் தெரியுமா? ஹாக்கியும் இப்படி விளாண்டுக்கலாம், கால்ஃபும் இப்படி விளாண்டுக்கலாம். ஆனால் இது கால்ஃப் பேட்டு தான். ஓ, கால்ஃப் பேட்டா? நல்லா இருக்கும்பா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு சொல்லி நானும் வாங்க போகிறேன். என்ன நீயும் வா, பிராண்டட் கடையில் போய் வாங்குவோம். இப்போதைக்கு இந்த ஹாக்கி பேட்டை என்கிட்ட வை. சரிப்பா. இருக்குன்னு எங்கள் வீட்டில் ஒரு இடம் தனியாக வச்சுருக்கேன். எங்கன்னா மேலே ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே தான் இதெல்லாம் வச்சுருக்கேன். அங்கேயா? எப்படிப்பா இடம் பட்டுது? அது ரொம்ப கஷ்டம். நானே அடைச்சி வச்சுருக்கேன். ஆனால் வந்து அது ஓரத்தில் வச்சுருப்போம்ல, அதனால வந்து எனக்கு நல்ல இடம் பட்டுது. ஓ அப்படியா? பிரின்சி, நான் மளிகை ஜாமான் வாங்க போகிறேன், நீயும் வரியா? சரிம்மா, நானும் வரேன். அம்மா நாளைக்கு என் ஸ்போர்ட்ஸ் கடை கூட்டு போய் எனக்கு கால்ஃப் பேட் மட்டும் வாங்கிட்டாங்க. என்ன புதுசாக கால்ஃப் பேட்லாம் கேட்குறேன்? இந்த ரோஸும் வண்டியும் வாங்கியிருக்காங்கம்மா. எங்கடா போய் வாங்குனீங்க? இந்த இங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் கடையில் தான் பெரியம்மா. எங்கே இருக்கு? ஓ, அங்கே இருக்கிற ஸ்போர்ட்ஸ் கடையா? சரி சரி, வாங்கி தரேன் நாளைக்கு. பால் எல்லாம் வச்சுருக்கீங்களாடா? அப்போ விளையாட வேண்டியதானே. இப்போ உட்காந்து பால் மட்டும் இல்லை பெரியம்மா. ஓ அப்படியா? சரி சரி, நான் பிரின்ஸையும் நானும் கடைக்கு போயிட்டு வரோம். நீங்களும் வரீங்களாடா? அம்மா ஏதாச்சும் வாங்கி தரேன். ஏதாச்சும் சாக்லேட் ஏதாச்சும் வேணுமா? வாங்கிட்டு வரேன். இல்லை பெரியம்மா, அம்மா விட மாட்டாங்க. அதே மாதிரி அம்மாவுக்கு கொலுசு பிஞ்சிடுச்சான், அதனால் போய் அம்மா மாற்றிட்டு வரணும்னாங்க. அதுக்கு நாங்களும் போகிறோம். உங்களையும் கூப்பிட்டாங்க பெரியம்மா. ஐயோ, நான் மல்லிகை ஜாமான் வாங்க போகிறேன்னே. சரிடா, நான் வரல, நீங்கள் மட்டும் போங்க. என்ன உங்கள் அம்மாவுக்கு சொல்லிடு. வள்ளிட்ட என்ன நான் கால் பண்ணியே சொல்லிடுறேன். சரி பெரியம்மா, பாய். பாய்டா. ஏதாச்சும் சாக்லேட்ஸ் வேணுமா? இல்லை பெரியம்மா, வேணாம். இது உனக்கு ஏதாச்சும் ஃப்ரூட்டியோ இல்லை டைரி மில்க் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன். சரி பெரியம்மா, பாய். வாப்பா, நம்ம கடைக்கு போவோம். அம்மா சொன்னாங்களா கொலுசு அந்துருச்சுன்னாங்களே அம்மாவுக்கு. அம்மா ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு போய் கேட்டுட்டு வருவோம். வா அம்மா, ரெடி ஆயிட்டீங்களா? இருங்கம்மா வரேன். கடை வந்துருச்சாம்மா? இந்த இதுதான் கடை. ஓ, இதுதான் கடையா? நல்லா இருக்குமா? இங்கே ஒன்று கூப்பிட்டே வந்தது இல்லைல்ல. என்னப்பா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேங்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா தான்ப்பா இருக்கேன். இந்த பிரின்சியை மட்டும் இந்த உன் பக்கத்தில் நிற்க வச்சுக்கோ. என்னன்னா மல்லிகை ஜாமான் வாங்கும் போது ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பா. பூ பிரின்சி, அங்கே அந்த அக்கா பக்கத்தில் போய் நில்லு. அமைதியாக நிற்கணும். என்ன, நான் போய் மளிகை ஜாமான் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னப்பா, பழம்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு? ஆமாக்கா, இப்போ வந்த பழம்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இப்போ தான் வந்து பழக்கலர் வந்து போட்டு போனார். உங்களுக்கு என்னக்கா வேணும்? சரி சரி. இந்த குளிக்கிறதுக்கு மெடிமிக்ஸ் சோப்பு இருக்காப்பா? ஹேண்ட் வாஷா இல்லை குடிக்கிறதுக்கா? இங்கே பாருங்க, ஹேண்ட் வாஷ் இருக்கு. இல்லை, உங்களுக்கு குளிக்கிறதுக்கு வேணுமா ஹேண்ட் வாஷ் வேணுமா? குளிக்கிறதுக்குப்பா. இருக்கு பாருங்கக்கா, குளிக்கிறதுக்கு சோப்பு. இது ஒரு பேஸ்கெட்டில் வச்சுரு. சரிக்கா. ஹேண்ட் வாஷும் ஆல்ரெடி வீட்டில் இருக்கு. ஹேண்ட் வாஷும் வேணாம். வேற
வாங்கணும்னு நினச்சேன். ஒரு அரிசி பாக்கெட் எடுத்துக்கிறேன்ப்பா. 1/2 கிலோ அரிசி பாக்கெட் தானே இது? ஆமாக்கா, 1/2 கிலோ தான். 1 கிலோ இந்த இருக்கு, இது 1/2 கிலோ. சரிப்பா. இது 1 கிலோ, இது 1/2 கிலோக்கா. வேற என்னக்கா வேணும்? அம்மா எனக்கு கம்மு மட்டும் வாங்கணுமா. இப்போதான் நான் என்ன கம்மு? இந்த கம் ப்ளூவா இதுவா? இல்லைம்மா, நார்மலாக எனக்கு இதுவே எடுத்துக்கிறேம்மா நான். சரி எடுத்துக்கோ. சிப்ஸ் வாங்குறியா? சிப்ஸா? எனக்கு அம்மா சிப்ஸு வாங்கணுமா. சிப்ஸ் இருக்காப்பா? இந்த சிப்ஸ் தான் இருக்கு. அந்த சிப்ஸா? இந்த சிப்ஸ்லாம் வேணாம், ஜங்க் ஃபுட்டு. வேற ஏதாச்சும் வாங்கிக்கலாம். அம்மா அது எனக்கு வேணும். இதுதானே பிரிஞ்சு வேணான்னு சொன்னேன். சரி எடுத்துக்கோ. இது ப்ளூவா ரெட்டா? ரெட்டுமா. சரி இது ஒன்று எடுத்துக்கோ. வேற இருக்கா? எப்பா ஒரு ஊதுபத்தி இருக்கா? 10 ரூபா பாக்கெட்டா 20 ரூபா பாக்கெட்டாப்பா? 20 ரூபா பாக்கெட்டா கூட, அதுல தான் நிறைய இருக்குப்பா. சரி வேற என்னக்கா வேணும்? எனக்கு வேற ஒரு பால் பாக்கெட் கொடுப்பா. தாங்க ஒரு பால் பாக்கெட்டு. அப்புறம் ஒரு ஸ்மைலி மிக்ஸ் வாங்கணும்னு நினச்சேன். நல்லா இருக்குமாப்பா இது? அக்கா நல்லா இருக்கும்க்கா, எல்லாரும் இப்போ அதுதாங்க வாங்குறாங்க. வாங்குங்க, சூப்பராக இருக்கு. ஸ்மைலி மிக்ஸ் நல்லாவா இருக்கு? இதுப்பா எக்ஸ்பைரி டேட்லாம் செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக தான் இருக்கு. இது ஒன்று எடுத்துக்கிறேன்ப்பா. சரிக்கா. டூத் பேஸ்ட் இருக்கா? பெருசு ஒன்று கொடு. இந்தாங்கக்கா டூத் பேஸ்ட்டு. ஹிமாலயா தானேக்கா? ஹிமாலயா தானேக்கா? ஆமாம்மா, ஹிமாலயா தான். வேற என்ன வாங்கணும்? துணி துவைக்கிறப்பா சோப்பு வாங்கணும். பவுடர் இருக்கா? பவுடரும் ஒரு தயிர் பாக்கெட்டும் கூட. அவ்வளோதான்ப்பா. அவ்வளோதான்ப்பா. எனக்கு இந்த பழத்தில் இந்த கிரேப்ஸ் பழம் ஒன்று, அப்புறம் வாழைப்பழம் ஒன்று. அப்புறம் எலுமிச்சம்பழம் வேணுமாக்கா? ஆமாப்பா, அந்த எலுமிச்சம்பழம் 3 கொடுத்துரு. இதாக்கா எலுமிச்சம்பழம் கேட்டீங்களா? எலுமிச்சம்பழம். வேற ஏதாச்சும் வேணுமாக்கா? தேங்காய் இருக்காப்பா? இருக்குக்கா. இதுதான் நல்லா இது இருக்கு. இது வேணுமாக்கா? இன்னும் உள்ள மூட்டை இருக்கு. இருப்பா, தட்டிப்பட்டு தான் வாங்கணும் தேங்காய். ஆடிப்பட்டும் வாங்கணும். நல்ல தேங்காய் தான்ப்பா. இது எடுத்துக்கொடு. மொத்தம் பில்லை போடு டக்குன்ட்டு. பிரின்சி உனக்கு ஏதாச்சும் வேணுமா? அம்மா எனக்கு ஒரே ஒரு ஃப்ரூட்டி மட்டும். இந்த ஃப்ரூட்டியா பாரு? ஆமாம்மா, இந்த ஒரே ஒரு ஃப்ரூட்டி மட்டும் போதுமா? எப்பா சாஸ் பாக்கெட் வாங்கணும்னு நினச்சேன். நல்ல வேலை பார்த்தேன். பில்லை போடுப்பா சீக்கிரமா, வீட்டுக்கு வேற போகணும். டைம் ஆயிடுச்சு. சரிக்கா. நீங்கள் என்னென்ன வாங்கியிருக்கீங்க? ஒரு கிரேப்ஸு பழம், ஒரு வாழைப்பழம், ஒரு எலும்புச்சம்பழம், மொத்தம் சேர்த்தா ஒரு பவுடரு, ஒரு தேங்காய், ஒரு துணி துவைக்கிற சோப்பா, அப்புறம் ஒரு சாஸு, பால் பாக்கெட்டு, ஊதுபத்தி, அப்புறம் ஒரு மெடிமிக்ஸ் சோப்பு, ஸ்மைலி மிக்ஸு, ஜூஸு, ரைஸ் பாக்கெட்டு, தயிர் பாக்கெட்டு, அப்புறம் கம்மு, ஒரு லேஸ் பாக்கெட்டு, அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பல்லு வளர்க்குற பேஸ்ட்டு. மொத்தம் சேர்த்து 150 ரூபாக்கா. 150 ரூபாய் ஆயிடுச்சாப்பா? இருப்பா, ஃபஸ்ட்லேருந்து எடுத்துக்கிறேன். இந்தாப்பா 150 ரூபா. சரிக்கா, கொடுங்கக்கா. அதாச்சும் ஒரு பையில போட்டு தந்துடுவாப்பா? இல்லை, நானே ஒரு பைய எடுத்து வந்துருக்கேன்ப்பா, இதுலேயே போட்டு தந்துடு. சரிக்கா. என்னென்ன வாங்குனீங்களோ எல்லாத்தையும் போட்டு தந்துடுறேன்க்கா.